Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. SQL introduction பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல டேட்டாபேஸை பற்றி பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை குயிக்காக ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம டேப்லர் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறதுல ஒவ்வொரு ரோஸ், ஒரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவையும் நம்ம ரெக்கார்ட் இல்லைன்னா டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காலத்தையும் ஃபீல்ட் இல்லைன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேப்லர் ஃபார்மெட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸில், அதாவது ஃபீல்ட் அண்ட் டப்பிள்ஸ் இல்லை ஃபீல்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார்மெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இந்த டேபிளை ஒரு பேர் வச்சுருப்போம். அதை ரிலேஷன் டேபிள்னு சொல்கிறத டெக்னிக்கலாக ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்டக்க நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய டேபிள்ஸ், நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரே இடத்துல வச்சு அதை டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 டேபிளுக்கு காமன் காலம் இருக்குது, காமன் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். அதை ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டேபிள்ஸையும் ஏதோ ஒரு மேட்சிங் காலம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னா அதை ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ 2 டேபிளையும் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது காமனான ஃபீல்டு, காமனான காலம். ஸோ இதனால் இந்த மாதிரி நம்ம நிறைய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி மேட்சிங் காலம்ஸை வச்சு அதை ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னா அதை ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டமே இருக்கும். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ், இந்த மாதிரி ரிலேஷனல் டேட்டா பேஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் SQL. ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ SQL டேட்டாபேஸோட உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துறதுக்கான ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் SQL. SQLோட எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அது டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணுறத டெக்னிக்கலாக query அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாபேஸோட query பண்ணி நமக்கு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சஸ்னால் என்ன வேணுமோ எடுத்துக்கிறது, மேனிப்புலேட்னா அதை மாற்றி வைக்கிறது, அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, இல்லை அதோட கண்டென்ட்டை மாற்றுறது, இந்த மாதிரி நம்ம SQL மூலயமா செஞ்சுக்கலாம். ஸோ SQL ஒரு ANSI ஸ்டாண்டர்ட், 1980ஸ்லேயே அதை ஒரு ANSI ஸ்டாண்டர்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ SQL வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி உள்ள டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு queryயை எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் queryஸும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், டேட்டாவை என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா பேஸே க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸ் கீழே நிறைய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ், சீக்வன்ஸ், வியூஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது SQLல, நீங்கள் அதுவுமே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி PLSQLனு சொல்லிட்டு SQLோட இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் அதுவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக் SQL தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டேபிள்ஸ், டேட்டா பேஸஸ்க்கெலாம் பெர்மிஷன் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ SQLை வச்சு நீங்கள் அந்த டேட்டா பேஸை நிறையா விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கோடிங் இது 3மே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேக் அண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு 2-3 பேக் அண்ட் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2-3 DBMSஸோட உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு DBMS, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் SQL. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது SQLை பற்றி என்னென்னா, SQLல நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். SQL கமெண்ட்ஸ்னால் என்னென்னா, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், என்ன கொடுக்குறோமோ அதை டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிக்கும். நீங்கள் அதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் SQL கமாண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. SQL கமாண்ட் மூலயமா நீங்கள் என்ன டாஸ்க் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேலைனாலும் செஞ்சுக்கலாம். queryஸும் நீங்கள் query அப்படிங்கிறது SQL கமாண்டோட ஒரு டைப்புங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ query அப்படின்னா எனக்கு இந்த டேட்டா வேணும், எனக்கு அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் query. ஸோ SQL கமாண்ட் query ரெண்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அது. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலயமா நீங்கள் டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத செஞ்சுக்குவீங்க.
ஸோ என்ன வேணும்னு டேட்டா மட்டும் கேட்டு வாங்கிட்டீங்க, ரிட்ரீவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து query. ஸோ டேட்டா உள்ளே வைக்கிறது இல்லைனா இருக்கிறத மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சீங்கனாலும் அதை SQL கமாண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. பெர்மிஷன் செட் பண்ணுறது அந்த மாதிரி எது பண்ணிங்கனாலும் அதை வந்து SQL கமாண்ட் சொல்லுவீங்க. இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கினா அதை டெக்னிக்கலாக query அப்படின்னு சொல்லுவோம். ஒரு queryக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸை வந்து கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அது வந்து ஈஸியாக உங்களுக்கு டேபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். நம்ம ஒவ்வொரு கிளாஸஸையும் நம்ம படிக்க தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங், ஆர்டர் பை இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது அது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் மாதிரி. டேட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற queryல உள்ள ஒரு பகுதி, ஒரு பார்ட் தான் கிளாஸ். ஸோ SQL கமாண்ட் query கிளாஸஸ்னால் என்னன்னு பார்த்துருக்குறோம். இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க. ரோஸ் அண்ட் ஃபார்மேட், காலம் ஃபார்மேட்டில் ஒரு டேபிள் ஆட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபிசிக்கலாக ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் வந்து DBMS என்ஜின் இருக்கும், query லாங்குவேஜ் ப்ராசஸர்னு இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து கம்பைல் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து query ப்ராசஸர்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன SQL டைப் பண்ணிங்கனாலும், SQL queryயை டைப் பண்ணிங்கனாலும், SQL கமாண்டை டைப் பண்ணிங்கனாலும் இந்த query லாங்குவேஜ் ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி DBMS என்ஜினோட சேர்ந்து உங்களுக்கு ஒரிஜினலாக ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தரும். ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணும். இதில் query லாங்குவேஜ் ப்ராசஸர் வந்து பார்சரையும் ஆப்டிமைசரையும் யூஸ் பண்ணிக்கும். DBMS என்ஜினில் தான் இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிறது DBMS என்ஜினோட வேலை. இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறோம். நம்ம SQL வந்து நிறையா DBMSஸில் பார்க்கலாம். நிறையா பாப்புலர் RDBMS இருக்குது. ஸோ ரொம்ப பாப்புலரானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள். அதுக்கு அடுத்தது MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL, PostgreSQL, IBM DB2, SQLite, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், MariaDB, Hive, Azure SQL இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் RDBMS வந்து இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேறு வெண்டாஸ் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணோம், ஒரு சிம் கார்டு இது பண்ணோன்னா ஏர்டெல் ஒருத்தவங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஜியோ ஒருத்தவங்க இது பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வேறு வெண்டாஸ், வேறவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த RDBMS-ஐ ஆரக்கிள், MySQL இந்த மாதிரி வேறு வெண்டாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆரக்கிள். ஸோ கான்செப்ட் எல்லாமே நீங்கள் எந்த RDBMS எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அந்த queryயோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். மோஸ்ட் ஆஃப் இப்போ ஆரக்கிள் SQL எடுத்துக்கிட்டீங்க, PostgreSQL எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 90% ஆஃப் த சின்டாக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரக்கிளோட டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு அந்த இதில் எப்படி SQL ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SQL கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, நிறைய டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.